வந்திருக்கோம்னா திருவாரூர் மாவட்டம் தாங்க வந்திருக்கோம். இங்கே வந்தோம்னா இந்த நிற்கிறான் பாருங்களா பெரிய லாரி, இவனை வாங்குறதுக்கு தான் வந்தோம். ஸோ அடுத்தது என்ன ரேட்டு தான். ஸோ ரேட்டு பேசுறதுக்காக 2 பார்ட்டிகளும் ஸோ அமௌண்ட் எல்லாம் ஃபுல்லாக செட்டில் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ வாங்க உங்களுக்கு உள்ளே போய் மியூசியமோட எல்லாத்தையுமே காட்டுறோம் வச்சுருந்தாங்க. இந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா கண்ணியம் கட்டுப்பாடு. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா சவுத் இந்தியாவோட தாஜ்மஹால் சொல்கிற ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதாவது திருவாரூர் ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக அதில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிட்டு மறக்காமல் போய் அதையும் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடத்துல இதெல்லாம் ஓகே, இது போடலாம் சரிங்க. ஆனால் அது கீழே ஒன்று வச்சுருக்காங்க பாருங்க. ஆஹா செமையாக இருக்குல்ல. இந்த பில்டிங் பார்க்குறது தாஜ்மஹால் மாதிரி இருக்குல்ல. ஆக்சுவலாக அந்த பில்டிங் பேர் தாஜ்மஹால் தான். சவுத் இந்தியாவோட தாஜ்மஹாலாம். இது வந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக் பக்கத்துலேயே இருக்குது. கும்பகோணம், திருவாரூர்லேருந்து கும்பகோணம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா தென் தாஜ்மஹால், அதாவது சவுத் தாஜ்மஹால்னு இதுக்கு சொல்கிறாங்க. உண்மையிலேயே தாஜ்மஹால் மாதிரி இருக்கு. நான் தாஜ்மஹால் போனதில்லை, வீடியோலாம் பார்த்துருக்கேன். அதே மாதிரி தாங்க இருக்கேன். அந்த தாஜ்மஹால் வந்து அவரோட ஒய்ஃப்காக கட்டினது. ஆனால் இந்த தாஜ்மஹால் வந்து கட்டினது ஒரு தனியால் தான், அவங்க அம்மாவோட இதுக்காக கட்டியிருக்காங்க. ட்ரஸ்ட்டு சூப்பர் இல்லை, செம்ம கான்செப்ட்டு. லவ்வர்ஸ் உள்ள வரக்கூடாதுன்னு போர்டே வச்சுருக்காங்களாம். செம்மையாக இருக்குது. மார்பிள் கல்லில் கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் போய் பார்ப்போம். ஓ ஒரிஜினலாக தான் கட்டியிருக்காங்க. மார்பிள். பெண்கள் அனுமதி இல்லையா? அப்போ நம்ம போகலாம். என்னடா அது தொழுகிற இடமா? இது மசூதியா என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரிலங்க. ஆக்சுவலாக இது நல்லா இருக்குது, ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. இதான் ஃபஸ்ட் டைம் ஒரு மசூதி, இந்த தொழுகிற இடத்துக்கு இதான் ஃபஸ்ட் டைமாக நான் வர்றேன். குரான். ரம்ஜான் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின் நாள் வந்து ரம்ஜான் கிடையாது, ஜென்ரலாகவே தொழுகும்போது மெயின் நாள் வந்து இந்த இடத்துல தான் உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல உட்காந்து அங்கே மைக் இருக்குல்ல பக்கத்தில் போல், இந்த மைக்கில் தான் பேசினா அந்த தொழுவாங்க. மேலே நமக்கு அந்த லவுட் ஸ்பீக்கரில் கேட்கும். நான் உடம்பேடியில் இருக்கும்போது அந்த அந்த கொலமன்ற கிட்ட கிராஸ் ஆகும்போது சரி, லைப்ரரி கிட்ட கிராஸ் ஆகும்போது கரெக்டாக 6 மணிக்கு தொழுவாங்க. ஆக்சுவலாக அது நைட் டைமில் வந்தோம்னா இந்த இடம் பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். லைட்டிங்லாம் பாருங்களேன், இந்த ஃபோக்கஸ் லைட்டில் நிறைய வச்சுருக்காங்க. ஒயிட் கலர் பில்டிங் வேறு. நைட் டைமில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இது வந்து கம்ப்ளீட்டாக லேடிஸு தொழுகிறதுக்கான இடம். இந்த இடமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. தாஜ்மஹால் மாறி இருக்கிறதே இப்படி இருக்குன்னா அப்போ ஒரிஜினல் தாஜ்மஹால் இப்படி இருக்கும். போய் பார்க்கணும் ஒரு டைம். அது இங்கே பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேங்க. வர்ற வழியில் தான் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் இருக்குது. தஞ்சாவூர்னால் கண்டிப்பாக பெரிய கோயில் போகாமல் நம்மளால் வரவே முடியாது. ஸோ அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். தூரத்துலேயே பாருங்கள் தஞ்சாவூர் பெரிய கோயில் கோபுரம் தெரியுது பார்த்தீங்களா. இதில் என்ன காமெடினா, ஆக்சுவலாக வண்டி போய் நிறுத்து பார்க்கிங் பண்ணலான்னு போனால் அங்கே ஃபுல்லாக காரு, பஸ்ஸு, டூரிஸ்ட் வேணும் இந்த மாதிரி தான் நின்றுட்டு இருந்தது. நாங்கள் மட்டும்தான் இந்த டிப்பர் லாரி கொண்டு போய் நிப்பாட்டினோம். எல்லாருமே எங்களை ஒரு மாதிரி வியந்து பார்த்தாங்க. இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் கட்டினவர். ஸோ அவரை பார்த்துட்டு அங்கேருந்து நேராக கொண்டு போய் வண்டி பார்க்கிங்கில் போட்டு கோயிலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம்.
இதுதான் மாடப்புறா. மேலே இருக்குது. இது மாடத்தில் இருக்குமாம்மா, கோயில் மாடத்தில். இதுதான் அந்த ஒத்த கல்ல செதுக்குனது. அந்த உச்சியில் இருக்குது உருண்டைக்கல் கோபுரம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வர்ற பார்க்குறேன். ஆனால் பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸ்கூல் பசங்களா காலேஜ் பசங்களா இருந்தாலும் தெரில, ஏதோ கிளாஸ் மாதிரி எடுக்கிறாங்க. இந்த ஏரியாவே எங்களுக்கு தான், பக்கத்தில் தான் இப்போ கொடுத்துட்டேன். சொல்லு டப்பிங் பண்ணிக்கிட்டு பெரிய மனுஷங்க ஏதோ கிளாஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு. அதை கலாய்க்கிறாங்க அவன். ஃபஸ்ட்டு இந்த தஞ்சாவூர் கோயிலுக்குன்னு அது ஒரு ஸ்பெஷலாமா. ஜோடியாக லவ்வராவோ கல்யாணம் ஆகி வந்தால் பிரச்சனை இல்லையாம்மா. லவ்வராக வந்தால் லவ்வர்ஸை கூப்பிட்டு வர்றானு இல்லை, அது வந்தால் வந்துட்டு போன கொஞ்சம் நாள் லவ் பிரிஞ்சிருப்போம்மா. சத்தியமாக விளையாட்டுக்குள்ள யார் சொன்ன ப்ராமிஸாகவே இருக்குது. நீ வேணால் யார்கிட்ட வேணால் கேட்டுப்பாரு. நீ அந்த ஸ்கூல் பசங்க இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னே தெரியலையே. திடீர்னு கை தட்டுறாங்க. நம்ம வீடியோ பார்த்தா நினைக்கிறேன். தேங்க்யூ. இதுதான் சார் நம்ம பைய புத்தி. ராஜராஜ சோழன் எவ்வளோ கஷ்டப்பட்டு கோயிலை கட்டினா, இங்கே பாருங்க என்னென்ன அக்கிரமம் பண்ணி வச்சுருக்கானுங்கன்னு. என்ன தீதி என்ன வச்சுருக்காங்க. இதுக்குன்னு மெனக்கெட்டு ஒயிட் நிறம் தூக்கிட்டு வந்து பதிக்கிறாருங்களா பேரை. இதனால தான்டா அந்த ஆள் நம்ம சிவன் லவரை பிரித்து விட்றான்னு நினைக்கிறேன். இப்படியெல்லாம் எழுதி இங்கே பாரு டே. அட இங்கே பாரு, என்னடா இது கோயில் ஃபுல்லாக. ஐயா இதை அவாய்ட் பண்ணுங்கப்பா. அளவு யார் வந்தாலும் இந்த விஷயம் இருந்தாலும் பண்ணாதீங்க. ரொம்ப ஒஸ்ட்டு. தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சூப்பர் கோயில் டேமேஜ். செருப்பு கிள்ளிட்டு அடித்தா சரியாக போயிடும். ஏன்டா நான் இங்கே சொல்லிகிட்டு இருக்கிறேன். சும்மா தான் பண்ணேன், பட் அந்த மாதிரி பண்ணாதீங்க. மை காட், இங்கே வாரு. இது அப்படியே இப்போ இதில் தான் நம்ம திரும்பி வந்தோம். இந்த கரெக்டாக நம்ம கார்னரில் நிற்கிறேன். இந்த எண்டு அது போகுது. அடேங்க அப்பா. ஏதோ பொய் சொல்ல போகிறான். என்னது பார்த்தீங்களா, பொய் சொல்லுங்கன்னு. பொய்ய இது கையா. போ கோயில் ஒன்று இருக்குது. ஐ திங்க் இது முருகர் கோயிலாக தான் இருக்கணும். ஏன்னா அந்த பக்கம் ஒரு கோயில் இருக்குது, விநாயகர் கோயில். எப்பவுமே கோயில் லெஃப்ட் சைடில் விநாயகர், ரைட் சைடில் முருகர் இருப்பாங்க. இங்கே பார்த்தா ஸ்கூல் கேங்ஸாக இருக்குது. இங்கே ஒரு கேங் இருக்குது, இங்கே ஒரு கேங் இருக்குது. இந்த கோயில் கட்டி 1000 வருஷம் ஆச்சாம். இதாங்க மெயின் என்ட்ரன்ஸு. இங்கே நேரம் லாக் ஆகிருக்கு. எத்தனை மணிக்கு திறப்பாங்கன்னு தெரில. ஸோ நம்ம சாமிக்கு பார்க்க முடியல. ஆமாம், டைம் ஆச்சுங்கடிக்கு விநாயகரை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வா. சரிடா, நாங்கள் ஆமை மணியில் பார்க்க மாட்டோம். நாங்கள் ஆமாடா. அதுக்கு ஆமைனா அணிலாமை தெரியாதா? அணில் என்ன ஆமைன்னு என்ன தெரியாதா? நீ எல்லாம் என்னடா தமிழ்நாட்டில் இருக்கிற? ஆமைனா இது எது? ஆமாம் போடா பைத்தியா. ஆமைன்னா நாங்கள் அஜித் ஃபேன்ஸ், அணில்னா விஜய் ஃபேன்ஸ். தெரியாதா? இது இருக்குடா தமிழ்நாட்டில் இது ஒரு ட்ரெண்ட். இதுவே தெரியாமல் இருக்கு, அணிலாமையே தெரியாமல் இருக்காங்க. இது ஒரு முரட்டு நந்தி. சரி, கண்டிப்பாக சோறு இருக்குதுன்னு
இது வந்து வளர்ந்துட்டே இருக்கு தெரியுமா அந்த கல். அது நீயும் மாட நம்புற. தந்தை புன்னைநல்லூர் மாரியம்மன் திருக்கோவிலுக்கு கோயிலுக்கு அப்படியே கீழே பிரசாதம் கொடுத்தாங்க. பிரசாதமாக அந்த கடையில் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு புளி சாப்பாடும் ஒரு சக்கரை பொங்கலும் வாங்கினோம். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கோயிலில் புளி சாப்பாடு வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட்டு புளியோ. எல்லோரும் தலையாட்டிட்டு இருக்கிறாங்க. டிங் 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 டிங். இந்த அளவுக்கு ஒரு வெறித்தளவு அடிச்சுட்டு இருக்கிறாரு. புரியல. தஞ்சாவூர் கோயில் சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பும்போதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈவினிங்கே ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வண்டி எங்கேயுமே நிறுத்தக்கூடாதுன்ட்டு தஞ்சாவூரில் வண்டி எடுத்தவங்க திருச்சி திண்டுக்கல் கிட்டே வந்துவிட்டோம். லஞ்சு கூட சாப்பிடல, டேரெக்டாக டின்னருக்கே வந்துவிட்டோம். டின்னர் எங்கே சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் ஃபேமஸான பொன்ராம் பிரியாணி, அங்கே பொன்ராம் ரெஸ்டாரண்ட், அங்கே தான் சாப்பிட்டோம். என்னென்ன ஆர்டர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா பொன்ராம் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி, அப்புறம் கோலா உருண்டை 2, அப்புறம் மட்டன் பாயா நான் சாப்பிட்டதில்ல, ஸோ அதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது இல்லாமல் கறி தோசை அங்கே ரொம்ப ஃபேமஸ், மட்டன் கறி தோசை, அதையும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா பிரியாணி எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி டயக்ராம் மாதிரி அதோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே வச்சுருந்தாங்க. அதாவது பிரியாணி வந்து பேர்ஷியாவோட டிஷ்ஷு, பேர்ஷியாவிலிருந்து ஆப்கானிஸ்தான் வழியாக நம்ம நார்த் இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சிருக்கு. அதே மாதிரி கல்கத்தாக்குள்ளேயும் வந்துருக்குது. இப்படி தான் இந்தியாவுக்குள்ளே பிரியாணி வந்துருக்குது. பிரியாணியோட ஆக்சுவல் நேம் பார்த்தீங்கன்னா பிரியன், அதாவது பர்ஷியன் மொழியில் பிரியன்னா குக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரை பண்ணுறது, அதாவது குக் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த மீட்டை வந்து ஃப்ரை பண்ணிடுவாங்க, அதுதான் பிரியன். ஸோ அவ்வளோதாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் நேராக ஊரை நோக்கி கிளம்பிட்டோம். நாங்கள் கிட்டத்தட்ட 8-9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் உடுமலைப்பேட்டை கிட்டே வரும்போது. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.